ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் கணின்மணிய சேனல். நம்ம கணின்மணிய சேனலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் சேஃபாக வீட்டில் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சேஃபாக வீட்டில் ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சுச்சுவேஷன் நல்லபடியாக மாறணும்னு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக வெளியே போக ரொம்பவே பயமாக இருக்கு இல்லையா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டைட்டில் பார்த்தே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக காற்று வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் தான் எங்களோட ஸ்பெஷல். ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம சேனலில் இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த ஆட்டுக்கால் சூப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 2 ஆடோட கால் தான் வாங்கியிருக்கோம். அங்கே பார்த்தோம்ல 2 ஆடு காற்று வாங்கிட்டு இருந்துச்சு, அதே ஆடு தான். வாங்குறப்பயே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது இதில் ஒரு 8 பீஸ் கால் இருக்குது, அதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 8 பச்சை மிளகாய், சோம்புத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு. நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ கல்லுப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெரிய சைஸ் வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம். வாங்க இதோட ரெசிபி என்ன, சூப்பராக எப்படி சூப் வருதுன்னு பார்க்கலாம். குக்கரில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க எல்லா ஆட்டுக்காலையும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு உப்பு இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் லெட்டு போட்டுடலாம். இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் இன்னைக்கு குக்கரில் லிட்டு போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். வெந்துட்டு அதுக்குள்ளே ஒரு மேட்ரு பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் குக்கரில் வெந்துட்டு இருக்க டைமில் இப்போது ஒரு பேனில் 1 கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு 2 சின்ன சைஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறனால நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரிஷன், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ்ன்ற எல்லா சத்துக்களும் கிடைக்குது. வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி எடுத்து ஆட் பண்ணுங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆட்டுக்காலோட உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், போதும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணாலே போதும்.
இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறனால எலும்புகளுக்கு மட்டும் பலம் இல்லைங்க, நம்ம உடலில் நிறைய வலிமையையும் தருதுன்னு சொல்கிறாங்க. உடல் சோர்வாக இருக்கும்போதும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் இந்த ஆட்டுக்கால் சூப் குடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இனிமேல் உடம்பு சரியில்லைன்னா ஆட்டுக்கால் சூப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். வதங்கியாச்சா? இப்போ இடிச்சு வச்சிருக்க இஞ்சியை தூக்கி போடுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம குடிக்கிற இந்த ஆட்டுக்காலோட எலும்புகளில் கொலாஜின் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொலாஜின்றது நம்ம உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் மூலமாக கொடுக்குது. அப்போ கண்டிப்பாக குடிக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் ஆச்சு இனிமேல் ஆட்டுக்கால் சூப் ட்ரை பண்ணுவோம். நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு இல்லை 1 டம்ளருக்கும் கம்மியாக அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலோட தண்ணியும் இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ வாங்க ஆட்டுக்கால் சூப்பராக வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், வாசனையே செம்மையாக இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஆட்டுக்கால் சூப்பராக வெந்துருச்சு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற நோய் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆட்டுக்கால் சூப் குடித்தா கூடிய சீக்கிரமே குணமடையலான்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது கால் வீக்கம், வாதம் அதோட சேர்ந்த ஒரு நோய். இப்போ இந்த குக்கரில் வெந்த ஆட்டுக்காலோட தண்ணியை அப்படியே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அந்த கால்களையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு சரியில்லாமல் போயிடும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, சூப்பராக கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும், நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பார்த்தீங்களா, இப்போயே வாயெல்லாம் உளருது, செம்ம ஆசையாக இருக்குது இப்போயே இந்த சூப்பை குடிக்கணும் போல். ஓகே பாய், நான் போய் சூப்பு குடிக்க போகிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.